இத பார்க்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய சினிமால ஆர்வமா இருக்கக்கூடிய மக்கள், கையில கொஞ்சம் பணம் இருக்கு. ஆனா சினிமா எடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கைட்லைனா இருக்கும். ஆ உண்மையிலேயே இங்க சினிமா எடுக்கிறது ஒரு நல்ல லாபகரமான நல்ல தொழில். அத நம்ம தவறா பண்றதுனால, ஆர்வக் கோளாறுல இறங்கி பண்றதுனால, நம்ம நெறைய வந்து நஷ்டத்த சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ எதார்த்தம், கள எதார்த்தம். இப்ப நஷ்டத்த சந்திக்காம எவ்வளோ பணம் இருந்தாலும், அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி படத்த எடுத்து எப்படி லாபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இத சொல்லப் போறோம். இப்போ உதாரணத்துக்கு, ஆ ஒரு கதைய தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கதை அப்படிங்கும்போது என்ன சொல்றோம்? நம்ம வந்து குடும்ப கதையோ, காதல் கதையோ, பேய் கதையோ, ரிவெஞ்ச் கதையோ அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியோ அல்லது ஏதாவது ஒரு தனி மனிதர பத்தின ஒரு பயோபிக் மாரி எடுக்க போறோமோ, எது வேணாலும் இருக்கலாம். அதுல என்னன்னா, ஒரு 2 மணி நேர படம் 60 சீன்ஸ் அப்படின்னு ஆவரேஜா எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது, அதுல என்ன கதை இதில வந்து எப்படின்னா, ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஸ்டோரி அப்படின்னா, ஒரு 1,00,00,000 2,00,00,000 எடுக்க முடியாது. என்ன காரணம்? ஆக்ஷன்னா, ஃபைட்டு, சேஸு அதுக்கான அந்த பொருட்கள் உடையிறது, அப்புறம் இன்டீரியர்ல, எக்ஸ்டீரியர்ல அந்த பொருட்களுக்கான உடையிற பொருட்களுக்கான காசு, அதுக்கப்புறம் வந்து அ ஆள் வந்து அடிக்கும்போது, ஃபைட் பண்ணும்போது, அந்த ரோப்ப கட்டி மேல தூக்குறது, அப்புறம் அந்த மாரி அதில வந்து எப்படின்னா, செலவு ரொம்ப அதிகம்.